ஸோ நிம்மதியை எதிர்பார்க்கக்கூடியது குறிப்பாக 12 ராசிக்காரர்களும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதில் குறிப்பாக இந்த குரு பயிற்சியில் பெரிய நிம்மதியை அடையக்கூடிய ராசிகள்னு பார்த்தோம்னா, ஸோ குரு வரக்கூடிய இடங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நகர்வுகளை பொறுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கார். ஸோ மீன ராசிக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4வது இடத்துல குரு பகவான் வரார். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது இடத்தை குரு பார்க்கிறார். ஸோ இந்த 2 ராசிக்காரர்களுக்கு ஏன் பெரிதளவு நிம்மதி கிடைக்கும்னு சொல்றேன்னா, இது வரைக்கும் ராசியில் இருந்த ராகு கேது அவங்களை விட்டு வெளியில வராங்க. ஸோ சந்திரனோடு ராகுவும் கேதுவும் சேர்ந்துச்சுன்னா சந்திர கிரகண தோஷத்தை அது ஏற்படுத்தும்னு சொல்லலாம். இந்த கிரகணம் இருந்துச்சுன்னா மன ரீதியாக நிறைய உளைச்சல்ல மாட்டிட்டு தவிச்சிருப்பாங்க. நம்ம கன்னிராசி மீனராசி யாரை கேட்டாலும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்த ஆன்சைட்டி இந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த 1.5 வருஷத்துல இந்த ட்ரௌமான்னு சொல்றோமே, அந்த ட்ரௌமாவை அவர்கள் அதிகமாக அனுபவித்திருப்பார்கள். எதை தொட்டாலும் பயமா இருக்கு, எதை நினைச்சாலும் பயமா இருக்கு. ஸோ தேவையில்லாத பதட்டத்தையும் படபடப்புகளையும் சில நேரம் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்க கேட்ட அந்த நிம்மதி என்பது இந்த 2 ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குருவினுடைய பலனால் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதன் பிறகு அடுத்த இடத்துல 2 ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சை தரும். அவருடைய இல்லற வாழ்க்கையில் இருந்து வந்த தொய்வுகள் எல்லாமும் மாறுபடும். அப்பா சந்தோஷத்தையே பாத்திர மாட்டோமா, நிம்மதியே கிடைச்சிடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அந்த நிம்மதிக்குரிய அமைப்புகள் வந்தே தீரும்.